வெரி குட், சூப்பர். அம்மா நான் உங்களை சாப்பிட கூட்டு வரேன். சரிம்மா. மாப்பிள்ள தான் இந்த வாட்டி ஜெயிப்பர் பொழுது. விளையாண்டது போதும், எல்லாரும் சாப்பிடுவாங்க. சௌந்தர்யா எங்க? அவ காலையில இருந்து கோவமாவே இருக்கா. என்கிட்ட கூட கோவமா தான் பேசினா. என்னவா அவளுக்கு தெரியலையே. இத போடுங்க. ரமணா, சௌந்தர்யாங்களா? படா திரு, வா வா. சௌந்தர்யா இங்கதான் இருக்கீங்களா? என்ன கோவம்? இங்க பாருங்க. ஹாய். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்ஸ் நா. எஸ். நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு என் பிறந்த நாள் நீங்க யாருக்காவது ஞாபகம் இருந்துச்சா? திரு மட்டும்தான் என் மேல பாசம். சாரி சாரி சாரி. அதுக்கு தான் காலையில இருந்து அவ்வளவு கோவமா? ஹாப்பி பர்த்டேடா. இன்னைக்கு சாயந்தரம் உன்னை வெளியில கூட்டு போறேன். என்ன கிஃப்ட் வேணாலும் வாங்கிக்கோ. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். திரு கொடுத்த கிஃப்டே போதும். டேய் பக்கத்துல வாடா. பரவாயில்லடா. அம்மா, தனியார் கம்பெனியில் வேலை செய்ய பிடிக்கல. அதான் சொந்தமாக ஏதாவது தொழில் வச்சு கொடுத்தீங்கன்னா. ஆமாங்க, 2 மினி பஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட போதும். அதை வச்சு நிர்வாகம் பண்ணி முன்னுக்கு வந்துருவான்ல. அது என்ன மினி பஸ் மணி பர்ஸ் வாங்குற மாதிரி அவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? திரு, நீ என்ன நினைக்கிற? இன்னைக்கு பெரிய அரசியல்வாதியில இருந்து சாதாரண மனுஷன் வரைக்கும் கல்யாணம், பிறந்த நாள்னு கலர் கலரா போஸ்டர் அடிச்சு ஓட்டுறாங்க. அதனால ஒரு ஆப்செட் பிரஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கண்டா. சரிடா, அதுக்கான ஏற்பாடை நீயே பண்ணு. ஏமாமா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் என் கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் நம்ப மாட்டேன். திருவை மட்டும்தான் முழுசா நம்புவேன். அவன் உன் கூட இருப்பான். பிரபா, இவ்வளவு சொத்துக்களையும் என் நண்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சான்னு நான் கூட இருந்து பார்த்தவன். அதுல ₹1 கூட வீணாகக்கூடாது. உன் தொழில் வளர்ற வரைக்கும் நான் உன் கூட இருந்து ஹெல்ப் பண்றேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் படிச்சவன், எல்லாம் எனக்கு தெரியும். எது? என் தம்பி எங்க மிரட்டுறீங்க? அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு நான் இருக்கேன், என் தம்பி இருக்கா, உங்க அத்தை மாமா இத்தனை பேர் இருக்காங்க. எங்க யார் பேச்சையும் கேட்காம எப்ப பாரு உங்க ஃப்ரெண்டு அவரையே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. ஏய் நிறுத்து. என்ன பேசுற? என் நண்பன் சொல்லிதான் நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் மனசு புண்படும்படியா பேசாத. டேய் சும்மாரா, என்ன பேச்சு பேசுற நீ? மன்னிச்சுக்குமா பிரபா, நீயே தனியா பிசினஸ் பண்ண, நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன். டேய் இல்லடா, நீ இருக்கிறதா ஒத்துக்கிட்டாதான் இந்த பிசினஸ், இல்லன்னா இல்ல. டேய் ரமணா நில்றா. டேய் வர எல்லாரும் பேச ஆரம்பிச்சு. எதுக்கு தான் அப்படி டென்ஷன் ஆகிறோம்? நாம இப்ப எங்கடா கிளம்புறோம்? நம்ம ரைஸ் மில்லுடைய ரோட சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்னு இருந்தோம்ல. ஆமா, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கான். அதான் நம்ம ஷேரை கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போட்டு வந்துடலாம். நல்ல விஷயம்டா. என்ன சொல்ற? என்ன ரமணா, ஏதாவது பிரச்சனையா? பிரபா நம்ம தியேட்டர்ல எவனையோ போட்டு அடிச்சுட்டு இருக்கிறான். அடி வாங்கினவன் இன்ஸ்பெக்டருடைய தம்பியான். இவனை கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. ஐயோ, சீக்கிரமா போய் அவனை கூட்டிட்டு வந்துருங்க. ஏதாவது பண்ணிட்டு போறாங்க. நல்லா அடிக்கட்டும். ஏன் உன் தம்பி கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பானா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நான் பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போடுவானே. பணத்தை வேணா திரு அண்ணங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருங்களேன். நீங்க அப்புறமா போய் சைன் போட்டுக்கோங்க. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் அவனை கூட்டிட்டு வந்துருங்களேன். போங்க. சரி, நீ நம்ம அம்பாசிடர் எடுத்துட்டு போய் உடையார் வீட்டுல பணத்தை கொடுத்துரு. நான் பின்னாடியே வந்துடுறேன். சரிடா, நான் கொடுத்தேன். பார்த்து. நல்ல அக்கா, நல்ல தம்பி. எனக்குன்னு வந்து வாசிச்சாங்க பாரு. ஏய் நிறுத்து. ஏதோ பிரச்சனைன்னு சொன்னேன். நான் உங்க மச்சனன்னு சொன்னேன். என் மேல கேஸ் போட்டா உங்க கௌரவம் பாதிக்குன்றதுனால என்ன அவங்களே விட்டுட்டாங்க மாமா. ஏதோ பிரச்சனை பண்றது, அப்புறம் போலீஸ்காரன் காலில் வருது. போய் உங்க அக்காவை பாரு போ. சரி மாமா. சொல்றா. நீ அங்கே ஏற, நான் வரேன். திரு, என்னடா இது? எப்படி ஆச்சு? வர வழியில 3 பேர் ஹாஸ்பிட்டல் போன லிஃப்ட் கேட்டாங்க. பாவமா இருந்துச்சுன்னு உட்கார சொன்னேன். திடீர்னு கழுத்துல கத்தி வச்சு பணம் முடுங்க பார்த்தாங்க. எவ்வளவு போராடி பார்த்தேன்டா. என்ன அடிச்சு போட்டு பணத்தை புடுங்கிட்டு போயிட்டானுங்கடா. சரி வா, முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம் வா.
சாரிடா 10 லட்சம் ரூபாடா. போயிட்டு போகுது விடு, உனக்கு ஒன்றும் ஆகலையே, அது போதும் எனக்கு. வா வா டேய் வாடா. சாரிடா.